மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜாகியாய் வளர்ந்தார். மாஜாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் வாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் வாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவ புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினரால் மேலான நாம பெற்றார். மேலான நாம பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவ புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேறப்பட்ட உடல் அலங்கரிப்பும் வீண் ஆசையும் நமக்கே. வீண் ஆசையும் நமக்கே. பிறந்தார் வானவ புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவ புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எஸ், நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் மீட்படைய வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய பாவத்திற்காக மிகப்பெரிய நற்செய்தி நமக்கு அது. இந்த வேளையிலையும் கூட ஒவ்வொரு வருஷமும் நம்ம நேர்த்தியாக ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை எல்லா ஜனக்கூட்டத்தாரும் அறிந்து கொள்ளத்தக்க வகையில் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட நம் மத்தியிலேயே சிறப்பு அழைப்பினராக வந்திருக்கிற அருமை அண்ணன் டேவிட் கணேசன் அண்ணன் அவர்களை டிஎல்சி இரட்சணிய ஆலய சபையின் சார்பாக வருக வருக என்று சொல்லி இரு கரம் கூப்பி வருகிறோம். அண்ணனுக்கு ஒரு உற்சாகமாக கைதட்டு கொடுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய ஆண்டவருடைய செய்தியையும் அவர் அண்ணன் தர இருக்கிறார். இந்த வேளையிலையும் கூட அவரை கனப்படுத்தும் விதமாக ஐயா செல்வராஜ் ஐயா அவர்கள் அருமை அண்ணன் டேவிட் கணேசன் அவர்களுக்கு இந்த சால்வையை அணிவிக்கும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக
நமது சோல்பட்டியின் திருச்சபை மக்கள் சார்பாகவும் நமது சபையின் சார்பாகவும் ஜூலியினுடைய ஊழியக்காரன் சார்பாகவும் இந்த ஊழியக்காரர் ஜூலி வந்து டேவிட் கணேசன் அவர்களுக்கு சாக அளிப்பார். அடுத்த நிகழ்வாக பைபிள் ரீடிங். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2வது அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 14 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2வது அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 14 முடிய பிரிசி அவர்கள் வாசிப்பார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இப்பொழுதும் கூட நம்ம மத்தியிலே வந்திருக்கிற அருமை அண்ணன் டேவிட் கணேசன் அவர்கள் கிராம மிஷனரி இயக்கம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை அர்ப்பணிப்போடு கூட அந்த விஷயங்களிலேயும் கூட இந்த நாளிலேயும் கூட அண்ணன் நம்முடைய வந்தது மிகுந்த சந்தோஷம். இந்த வேளையிலே ஆண்டவருடைய நற்செய்தியின் பிறப்பின் நற்செய்திக்குரிய அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான அந்த காரியங்களை நம்முடைய அண்ணன் அறிவிக்க இருக்கிறார். இந்த வேளையிலேயும் கூட அருமை அண்ணனை நாங்கள் அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரிக்கு குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒருவேளை கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற இப்படிப்பட்ட விசேஷமான நாட்களில் உங்கள் மத்தியிலே ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான திருச்சபையார்களுக்காக, இன்னும் இங்கே இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக, விசேஷமாக செல்வராஜ் அண்ணன் அவங்களுடைய குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஏதோ சின்ன மீட்டிங்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய மேடை இங்கே உள்ள அரேஞ்ச் பண்ணால் பார்த்தா பெரிய ஒரு திருவிழாவே நடக்குது போல் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், கட்டாயம் ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் உங்களை கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது முதலாக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நற்செய்தியை லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே ஒரு தேவதூதன் மூலியமாக மரியாளுக்கு அறிவிக்கப்படுகிறது. மரியாள் என்பது யார்? நல்ல கவனிங்க. மரியாள் என்பது யார்? ஒரு சாதாரண ஒரு பெண்மணி. அவங்களுக்கு அப்போ வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது, ஏதோ ஒரு நிகழ்வு நகலப்போகுது அப்படின்னா தெரியவே தெரியாது. பாருங்கள், அவளுக்கு அந்த மரியாள் என்ற சகோதரிக்கு திருமணம் முடியும்படி கணவரையும் நியமித்திருக்கிறார்கள், புருஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. அவங்க மனசெல்லாம் ஒரு எப்படா கல்யாணம் அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது, அவங்க ஒரு பிளானில் இருக்கும்போது, இங்கு ஆண்டவர் மூலியமாக தன்னுடைய பிளானை மாற்றுகிறார். இப்போ இங்கே இருக்கிற நாம் எல்லாரும், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளானில் இருப்போம். நம்ம இப்படி படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அது செய்யணும், இது செய்யணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய ஒரு பிளான்லே இருக்கும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிளான் ஒன்று வச்சுருப்பார். அதுபோல் இந்த மரியாளுக்கு ஆண்டவர் தன்னுடைய பிளானை சொல்லுகிறார். பாருங்கள், அந்த மரியாளிடத்தில் சொன்ன ஒரு 3 வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்கள், தேவதூதன் மரியாளுக்கு தரிசனமாய் சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை, முதல் வார்த்தையை ஸ்திரீகளுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, அதில் சொல்லும்போது உங்களுக்காக நான் அதை வாசித்து காண்பிக்கிறேன். லூக்கா
1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி முதலாக அறிவிக்கும் போதே சொல்லும்போதே சொல்கிறேன், கிருபை பெற்றவர்கள். ஒருவேளை இன்னைக்கு இங்கே கிராமத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம். நாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை முதலாக கேள்விப்படுகிற ஒவ்வொருவர்களுமே கிருபை பெற்றவள்னு அர்த்தம். கிருபை பெற்றவள்னா என்ன தெரியுமா? எங்கள் ஊர் தமிழில் சொன்னோம்னா, உங்கள் ஊர் தமிழில் சொன்னால் யோகக்காரங்கன்னு அர்த்தம். இப்போ இங்கே கூடியிருக்கிற எல்லாருமே நாங்கள் யோகக்காரங்கள், எல்லாருமே பாக்கியவான்கள், கிருபை பெற்றவர்கள். ஏன்னா இங்கு வருகிறதுனாலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர்களாக கட்டாயம் மாற்றுவார். முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? எப்பொழுதுமே அந்த மரியாளுக்கு சொல்கிற ரெண்டாவது வார்த்தை பயப்படாதே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கே கூடியிருக்கிற நாம் எல்லாரும் பயம் எனக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறவன் யாராவது இருக்கீங்களா? ஒரு பயம் இல்லை தான். என் புருஷனை குறித்து பயம் இல்லை, பிள்ளைகளுக்கு குறித்து பயம் இல்லை, எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லை, ஐயோ வியாதி வந்துருமான்னு பயம் இல்லாதவங்க யாராக இருக்கீங்களா? இப்போ என் பிரசங்கம் பண்ண பார்த்தா இவன் எப்படா பிரசங்கம் பண்ணி பிடிப்பான் அப்படின்னு டான்ஸ் ஆட ரெடியாக இருக்குன்னு இவங்களே பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆட்டு பெரிய பைபிளை தூக்கி வந்திருக்கான்னு சொல்லி பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, தேவதூதன் மூலியமாக இயேசு கிறிஸ்துவுடைய ஆண்டவராக அனுப்பப்பட்ட ரெண்டாவது செய்தி என்ன தெரியுமாங்க? ரெண்டாவது செய்தி பயப்படாதே அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. பாருங்கள், மூன்றாவதாக அவன் ஒரு மனசில் கேள்வி கேட்குறான். என்ன அந்த பயப்படாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாய்ன்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒன்றுமே புரியல. இது என்ன செய்தி, இது எப்படிப்பட்ட செய்தின்னு சொல்லி புரியவே இல்லை. அப்போ இது எப்படி ஆகும்னு என்று கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்கிற அவளுக்கு ஆண்டவர் சொல்கிற தேவதூதன் மூலிமா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கைதட்டுங்களேன், எல்லாம் கைதட்டுங்களேன். இப்போ இந்த கிராமத்தில் கூடியிருக்கிற நம்மகிட்டையும் நிறைய கேள்வி இருக்கும். நம்முடைய வர்ற புது வருஷத்துலையாவது என் வீட்டில் நல்லது நடக்குமா, ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இல்லை திருமணம் ஆகுமா, வியாதி சுகமாகுமா, என் கடன் பிரச்சனை தீருமா, எத்தனையோ கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஆகுமோ, வருஷங்கள் தான் போகுதுன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நற்செய்தியாக என்ன தெரியுமாங்க? அவரால் முடியாது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. 3 காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தும்படி சொன்னார். 1, நீங்கள் பாக்கியவான்கள். 2, நீங்கள் பயப்படாதே அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். 3, ஆண்டவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இதை சொல்கிற நான் யார் தெரியுமா? கிறிஸ்தவங்க சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்? இவங்க எல்லாம் மதம் மாற்றுறதுக்காக என்னத்தையாவது சொல்லுவாங்க, வேறு வழி இல்லை, இயேசுநாரை பற்றி சொல்லி மதம் மாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்க சொன்னால் கூட அப்படின்னு நினைக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிற, இப்போ உங்கள் மத்தியில் பேச வந்திருக்கிறேன்னா, என் பேர் கணேசன் இயேசுநாரை பற்றி பேசுகிறேன் பாருங்கள். எங்கள் அப்பா பேர் கற்பையா, அம்மா பேர் சரஸ்வதி. அப்போ நான் சொல்கிற வார்த்தைகள் கட்டாயம் மதம் மாற்றுறதுக்காக இப்படி எல்லாம் கிளம்பி வர முடியுமா? இப்போ நான் 29 வருஷமாக அந்த இயேசுநாரை பிரசங்கம் பண்ணுறேன். ஊராக போகிறேன், தெருவாக பிரசங்கம் பண்ணுறேன், நாடுகளுக்கு போகிறேன். போன வருஷம் மட்டும் சுவிட்சர்லாந்து போயிருக்கிறேன், சவுதி அரேபியா, மலேசியா, சிங்கப்பூர் போயிட்டே இருக்கிறேன். இந்த வருஷம் மாதத்தில் ஒரு கண்ட்ரியாக போய் இயேசுநாரை பற்றி சொல்லணும்னு வச்சுருக்குறோம். இன்னும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களை போய் இந்த இயேசுநாரை பற்றியும் சொல்கிறோம். இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது? கணேசனால். இப்போ இங்கே இருக்கிற யாராவது என்ன போல் கணேசன் முருகன் ஒருத்தட்ட வந்து, இங்கே வாப்பா, நீ மேடைக்கு உனக்கு சோறு போட்டுரும், நீ போய் இயேசுநாரை பற்றி சொல்லணும்னா சொல்ல முடியுமா உங்களால்? அட போட அறிவு கெட்டவனே அப்படின்னு சொல்லிடுவோம். நான் சொல்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து இருக்கிறேன். எங்கள் ஊருக்கு யாராவது இயேசுநாரை பற்றி சொல்ல வருவாங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு அருவா இருக்குது. அந்த அருவாள் எடுத்து அவங்கள பயமுறுத்தி, ஒழுங்காக மதம் மாற்ற வராதிங்கடா, ஊரை விட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருவேன். அப்படிப்பட்ட நான் இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? 1, என் இருதயத்தில் ஒரு நாள் டாக்டர் பரிசோதித்து சொன்னார், உங்கள் ஹார்ட்டில் ஒரு ஓட்டை விழுந்திருக்கு, நீங்கள் 6 மாதத்தில் செத்து போயிருவீன்னு சொல்லிட்டார். மரண தேதி முன்குறிக்கப்பட்டது, கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டார். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், கிறிஸ்தவங்களுக்குன்னா ஒரு சாமி தான், அப்போ எனக்குன்னா நிறைய இருக்காங்க, எல்லா இடத்துக்கும் போவோன்னு சொல்லி 3 மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ சாகிற நிலைமையில் சரி சாக போகிறோம், இந்த கிறிஸ்தவங்க கும்பிட்ற சாமியை போய் கும்பிட்டுட்டு சாவோம் அப்படின்னு சொல்லி இது போல் ஒரு சர்ச்சுக்கு வந்தேன். அவங்க பாடுற பாட்டு புரியல, அவங்க பண்ணுற பிரசங்கம் புரியல, சும்மா வேடிக்கை பார்ப்பேன். கடைசி ஜெபம் பண்ண சொல்லும் போது 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் தெரியுமா?
ஏசப்பா நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு உயிர் தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற நீங்கள் இன்னைக்கு இயேசு குறித்த பாடல் மூலியமா, ஸ்கிட் மூலியமா, இந்த நான் சொல்கிற சாட்சி மூலிமா ஏசுனாரை குறித்து கேள்விப்படுறீங்க. நீ இந்த கேள்விப்பட்ட ஏசுனாரை கும்பிட்டு பார்க்கணும், சும்மா கேட்டு பார்க்கணும். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் சொல்லவா வேண்டாமான்னு தெரியல, கோச்சிக்கிற மாட்டேங்க நீங்கள் எல்லாரும், கோச்சிக்கிற மாட்டீங்களே. என்ன பழமொழி தெரியுமா? குளத்து மேலே கோச்சிக்கிட்டு ஒருத்தன் போயிட்டானா அப்படி சொல்லுவாங்க. குளம் இருக்குது, தண்ணி இருக்குது, போடா இந்த குளம் வேண்டாம் தண்ணி வேண்டான்னு சொன்னால் நாத்தம் உனக்கு தான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லோருக்கும் அறிவிக்கிறோம். அவர் சொல்லும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரையும் நடத்தி வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் வருத்தம் இருக்கா? பக்கத்தில் கேளுங்களேன், உங்களுக்கு எதுவும் வருத்தம் இருக்கான்னு கேளுங்க, சும்மா கேளுங்க, எதை கேளுங்க ஏதாவது இருக்குல்ல. இன்னைக்கு சோறு போடுவாங்களா, ஒரு வருத்தம் இருக்கலாம். நிறைய கேளுங்க, வருத்தப்படுறவங்கன்னா ஏசுனார்கிட்ட வர வேண்டிதான். பாருங்கள், நான் சொல்கிறேன், எங்கள் ஊரில் வந்து தெரு தெருவாக பிரசவமானவங்கள அருவாளத்துக்கு வெட்ட போயிருக்கோமே, நம்ம இப்போ சாக போகிறோம், கழுதை ஜோமணி பாப்பா அப்படின்னு தான் சர்ச்சுக்கு போனேன். நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் தான் ஏசுனார்கிட்ட பேசினேன். நல்லங்க அவச்சுக்குவோம், 2-3 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. ஏசுனார்கிட்ட பேசுறதுக்கு ட்ரைனிங்னா எடுக்க வேண்டியதில்லை. என்ன தெரியுமா சொன்னேன்? நான் எப்போவுமே கிராமத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்கிறேன், காசா படமாக வாயா வலிக்க போகுதுன்னு சொல்லுவேன். ஜெபங்கிறது என்ன தெரியுமா? வாயை திறந்து பேச வேண்டிதான். யார்கிட்ட பேசணும்? நம்மை படைத்த ஆண்டவர், வானம் பூமி எல்லாத்தையும் படைத்த ஆண்டவர், எங்கே இருந்தனாலும் பேசலாம். உன் வீட்டில் இருந்து பேசலாம், கம்மாக்கரையிலேருந்து பேசலாம், ஒரு மரத்தடியிலேருந்து பேசலாம், எங்கேயாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஓ மனம் விட்டு ஏசப்பாட்ட பேசலாம். சாதாரண ஒரு மனுஷ பைய கண்டுபிடிச்ச செல்ஃபோனு இப்போ நான் வச்சுருக்கிறேன், அமெரிக்காவிலேருந்து பேசுனா உடனே கேட்குது பாருங்க. அப்போ உன்னை படைச்ச ஆண்டவர் இடத்துல நீ இருதயத்தின் ஆழத்துலேருந்து பேசுனா கேட்கும். நான் சொன்னேன், ஏசப்பா நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு உயிர் தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இவ்வளோ தாங்க ஜெபம். 1 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன், 1 நிமிஷம் தான். எனக்கு வாயினா வலிக்கலைங்க. இப்போ நீங்களே இப்போ எல்லாம் கை உயர்த்துங்க, எல்லாம் கை உயர்த்துங்க சீக்கிரமா. நான் சொல்கிறத செயலாட்ட 1/2 மணி நேரம் பேசிடுவேன், நான் பாட்டுக்கு 1 மணி நேரம் பேசிடுவேன். எல்லாம் கை உயர்த்திடுங்க, சொல்லுங்கள் ஏசப்பா, சொல்லுங்கள், சத்தம் கேட்கலையே, நல்லா சொல்லுங்கள், ஏசப்பா எனக்காக இறங்குங்க, என் வீட்டுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆமென். வாய் வலிக்குதா பாருங்க. நான் அப்படி தான் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். ஏதோ ஒரு நிமிஷத்தில் ஏதோ ஒரு தொடுதலை என்னால் உணர முடிந்தது, ஒரு மாற்றத்தை உணர முடிந்தது. சாவ நினச்சி தூக்கம் வராது, அன்றைக்கு நல்லா தூங்குறேன். அடுத்த வாரம் போனேன், 1 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். 5 வாரம் இதே போல் சர்ச்சுக்கு போனேன், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 நிமிஷத்தில் இந்த கிறிஸ்தவங்க சாமி கணேசனுடைய வாழ்க்கையை மாற்றிட்டார். கை தட்டுங்களேன், சந்தோஷம். ஏதோ நல்லா இருக்கப்பா, அந்த சாமியை கும்பிட்டா நல்லா இருக்கப்பான்னு என்னை செத்து போயிருவேன்னு சொன்ன டாக்டர்கிட்ட போய் என்னை மறுபடியும் செக் பண்ணால் அவர் பரிசோதனை பண்ணி சொன்னார், உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்ததுக்கான அறிகுறி கூட இல்லைன்றார். கை தட்டுங்களேன். பாருங்கள், 29 வருஷமாக உயிரோடு இருக்கிறேன். ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சுட்டார். பாருங்கள், இவ்வளவு நல்ல சாமியே ஊருக்காரங்க தெரியாமல் இருக்காங்க பாருங்கள். எங்கள் பக்கத்து ஊருக்காரங்கள்லாம், நான் பக்கத்து ஊருக்கு போயிட்டேன், சும்மா ஒரு பக்கத்துக்கு ஊருக்கு போனேன். யார்ப்பா வீட்டில் இருக்க, கொஞ்சம் வெளியே வாங்கப்பா, ஏசாமியை கும்பிடுங்கப்பா, பாவம் அவர் எனக்குன்னா நல்லது செஞ்சுருக்காரு, உங்களுக்கு நல்லது செய்வாரப்பா, சும்மா கூப்பிட்டு பாருங்கப்பா இப்படி சொன்னேன். அவன் வேலையை தவணை போடா, எங்கேயாவது கிறிஸ்தவங்கிட்ட போய் உங்கள் சாமியை இப்படி வஞ்சு விட்டாங்க என்னை எல்லாம். நமக்கு கவலை இல்லைங்க, 10 வீடு தானே, 11ஆம் வீட்டில் போய் ஏசப்பா நம்புங்க நல்லது செய்வான்னு சொன்னேன். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா படுத்த வடைக்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க. இந்த அம்மா செத்து போயிடுவான்னு சொல்லி நிறைய சொந்தக்காரங்கள்லாம் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு யார் சொந்தக்காரங்க எப்போ வருவாங்க? நல்லது உள்ளது நடந்தால் தானேங்க வருவாங்க. பாருங்கள், அந்த வீட்டில் போய் சொன்னோடனே அந்த அம்மா படுத்தோடு இருக்க, இந்த அம்மா செத்து போயிடுவான்னு சொல்லி நிறைய சொந்தக்காரங்களாம் பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, இந்த ஏசுக்காரங்க ஓதி விட்டாங்கன்னா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இந்த அம்மா கொஞ்சம் ஓதி விடுன்ட்டாங்க. ஏன்னே ஓதவா என்ன, அவங்க ஜெபம் பண்ணுறதை ஓதுங்கிறாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஓதவே தெரியாதுங்க. நான் கணேசன், எங்கள் அப்பா கற்பையா தண்ணி அடிக்க சொல்லி கொடுத்தாருங்க. கணேசா, எங்கள் அப்பா மிலிட்ரி ரிட்டையர்டு பாருங்க, ஓசியாக சாராயம் கொடுக்குறாங்க பாருங்க கவர்மெண்ட்டில் இருந்து. என்ன அவங்க கணேசா கொஞ்சம் கசப்பாக இருக்கும்டா, மூக்கு பிடிச்சி கூட கண்ணை மூடிக்கடா, மடக்குன்னு குடிச்சிருமுடா, இப்படியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு எங்கே ஜெபம் பண்ணேன், ஓத சொல்லி கொடுத்தாங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புனா திடீர்னு ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டார். வெளுத்து விடும், பார்த்து ஒழுங்காக ஓதுரா, உங்கள் ஏசுனார் உனக்கு மட்டும் நல்லது செஞ்சாருங்கிற. இந்த அம்மா பாவம் ஜாகிராப்பில் கிடக்காங்களே, ஓதி விடு, அவங்களுக்கு நல்லது செய்யிட்டுண்டாங்க.
தெரியாதுன்னா அடிக்க வர்றேன். கட்டில் இருக்கிறாம தெருவில் வச்சுட்டாங்க, தெருக்காரங்கள்லாம் கூட்டிகிட்டாங்க, வேறு வழியே இல்லைங்க, எல்லாரும் அடிக்க வர்றான். கழுதை ஓதி தொலைஞ்சிட வேண்டி தான் ஓதுனங்க. என்ன கண்ணை மூடி இல்லை, கண்ணை திறந்துக்கிட்டே சும்மா சொன்னேன். எல்லாம் நான் சொல்கிறேன் என்ன சொன்னேங்கிறத நல்ல கவனிங்க, கேளு. உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? கண்ணை திறந்துக்கிட்டு, ஏசப்பா இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு சரிப்படுத்திருங்கன்னு சொன்னேன். எங்க நீங்களும் சொல்லுங்கள், ஏசப்பா சொல்லுங்கள். சத்தம் வரல, சொல்லுங்கள். இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு சரிப்படுத்திடுங்க. இப்படி சொன்ன பாருங்க. சொல்லி மாத்திரம் எல்லாரும் என்னைய பார்க்குற, அந்த அம்மா பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன தான் பாருங்க, முறைக்கிறாப்புல இலை பேசி முடியறா, என்னடா நீ வாட்டு அறுத்துக்கிட்டே இருக்கு, இப்படி உங்களை முறைக்கிறாப்புலே இருக்குது. இந்த இங்கே உள்ள ஒரு அக்கா ரொம்ப முறைக்கிறாப்புலே இருக்குது பாருங்க. நான் பாருங்க என்ன செய்யணும் தெரியல, கட்டில் இருக்கிறாம தெருவில் அப்படி 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 கட்டில் குனிஞ்சு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா அந்த அம்மா கை கால்னா அசையாத கை கால்னா அப்படி அசையுது. இந்த சாகும் போது விக்கு விக்குன்னு இழுக்கு பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் போய் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் என்ன உருப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கை காலெலாம் விக்கு விக்குன்னு அந்த அம்மாவுக்கு இழுக்குது. எனக்கு அதை பார்த்தோன்னே ஐயோ சாக போகிறாங்க போல இந்த அம்மானு, எனக்கு கை காலெலாம் விக்கு விக்குன்னு இழுக்குது. எனக்கு என்ன செய்யணே தெரியல. டம்முன்னு கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க, கத்துறாங்க, கதறாங்க, என்ன நடக்குன்னே தெரில. 4 வார்த்தை சொல்லுது, இவ்வளோ வக்க போகிறாடா அப்படின்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா அந்த அம்மா நிசப்தம் ஆயிட்டாங்க. நிசப்தம்னா என்ன, அப்படி கிடக்கும். ஒரு ஆள் மூச்சு பிடிச்சா மூச்சு இல்லைடா அப்படிங்கிறாங்க. ஐயோ செத்து போயிட்டாங்க உள்ள. கிறிஸ்தவங்கன்னா சும்மா சர்ச்சுக்கு போனோமா, கறி மீன் முட்டையும் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு படுத்து உறங்கிடுவாங்க, அப்படி தானேங்க. நான் பாருங்க விவரம் இல்லாமல் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு ஜெபம் பண்ண தெரியாமல் ஜெபம் பண்ணி ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க பாருங்க. எனக்குன்னா வருத்தங்க. இவங்க எல்லாம் அடித்தாலும் அடிச்சுட்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு ஆள் செம்பில் தண்ணி கொண்டு வந்து முகத்தில் ஊற்றுனாருங்க, அப்படி தண்ணி தெளிச்சாரு. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அம்மா கண்ணு முழிச்சு பார்த்தாங்க பாருங்க. அப்போ தாங்க எனக்கு உயிர் தெரிஞ்சு, எனக்கு உயிர் வந்துச்சு. எந்திரிச்சு உட்காந்து அங்கே பேச ஆரம்பித்தாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கை தட்டுங்களேன். எனக்கு அற்புதம் செஞ்சார். நான் எனக்கு ஜெபம் பண்ணேன், அதை அற்புதம் செஞ்சார். நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, 3 பெண் பிள்ளை, ஒரு பையன் இருக்கிறான். இதுபோக அநேக பிள்ளைகளை, ட்ரெஸ் இல்லாத பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு நாகரிகங்களை சொல்லிக் கொடுக்குறோம். 8 மாநிலங்களில் ஊழியம் செய்கிறோம். நாங்கள் சொன்ன ஆகஸ்ட் 15 1,00,000 வாலிபர்களை ஒன்று சேர்க்க முடிகிறது பாருங்கள். ஏசப்பா எனக்கு நல்லது செஞ்சாருங்கிறது பெருசு கிடையாது. நான் ஜெபம் பண்ணி மற்றவங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இங்கே இருக்கிற எல்லாரையும் அமைச்சுக்குவாங்க. இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவை உங்கள் வீட்டுக்கு அனுமதிச்சிங்கன்னா, அனுமதிக்கிறதுனா என்ன? இப்போ இன்னைக்கு என்னைய தெரியுது, நான் அழகாக இருக்கேன்னா என்னை தெரியுதா, அடையாளம் தெரியுதா, கண்ணு தெரியுதா, என்னையே பாட்டியம்மா சொல்லு, பாட்டியம்மா தெரியுதா பாருங்க, என்ன தெரியுதுல்ல. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி மீட்டிங் முடிஞ்சு வந்தால் சோறு போடுவீங்களா? நான் எங்கள் வீட்டுக்கு வந்தால் சோறு போடுவேன் அப்படிங்கிறவன கை தூக்காமீங்க. அப்பா நல்லா சோறு கிடைக்கும் போல உங்கள் ஊரில் என்ன. ஆனால் இன்றைக்கி வராமல் நேற்றுக்கு நான் வந்துட்டேன். என்னைய நீங்கள் பார்த்ததே இல்லை. திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்சாப்புல நுழைஞ்சு, யாருக்கா வா இங்கே வா சோத்தை போடு, ஒரு ஆம்பளைகிட்ட போடு, கொஞ்சம் என்ன வச்சுருக்கேன், மீன் குழம்பு இது இருக்கா, போ இதையா போடு அப்படின்னு நான் சவுடால் பேசி இவனு உங்கள்கிட்ட அரட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன செய்வீங்க? விட எப்படா நீ என்ன மூஞ்சியும் முகர கட்டி அறிவு இருக்காடா, திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்சாப்புல நுழைஞ்சு நீ வாட்டி இப்படி பேசி எந்திரா, வெளியே அனுப்பிட மாட்டீங்களா? சிவில் பட்டிக்காரங்களை பார்த்தாலே நான் பயமாக இருக்குங்க. உங்களை பார்த்தாலே என்ன அரட்டிட மாட்டீங்களா? அப்போ நான் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டுக்கு வரதா இருந்தால் உங்கள் அனுமதி பெறணும். என்ன கதவை தட்டணும், நான் உள்ளே வரலாமான்னு கேட்கணும். எதுக்கு தம்பி? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன். ஏசுங்கிற கடவுள்கிட்ட உங்களுக்காக ஜெபம் பண்ணால் உங்கள் வியாதி சுகமாகும், உங்கள் வீட்டில் குடிகாரர்கள் குடி பழக்கத்திலேருந்து விடுதலை ஆவாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும், அற்புதம் செய்வார். இப்படி என்னை குறித்து அறிமுகப்படுத்தணும். நீங்கள் அனுமதிச்சாதான் நான் உள்ளே வர முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசு கிறிஸ்து இன்றைக்கு ஏசுனாரை பற்றி நாங்கள் அறிவிக்கிறோம். நீ கூப்பிடணும், நீ அனுமதிக்கணும். இந்த மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் போதும், வந்துடுவார். என் உள்ளத்துக்குள்ளே வாங்கன்னு அவர் கூப்பிட்டா போதும், உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துடுவார். வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்தாருன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் வியாதிகள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். இது சொன்னால் இதெல்லாம் நடக்குமா பிரதர்? நீ இதை டேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஊரில் பர்மா ஹோட்டல் நல்லா இருக்குன்னு எப்படி தெரியும்? போய் தின்னு பார்த்தா தாங்க தெரியும், டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும். நான் சொல்கிறேன், ஏசு நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், ஏசு நல்லவரா, நீ ருசித்து பார்ப்பேன்னு சொல்லுங்கள், வேமா சொல்லுங்கள். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் போ
ட்ரை பண்ணி பார்க்கணும். காசா பணமா வாயா வலிக்க போகுது. நான் சொல்கிறேன், இப்பொழுது உங்களுக்காக நினச்சி இந்த கணேசன் கூப்பிட்டேன், எனக்கு அற்புதம் செஞ்சார். என்னை கொண்டு 29 வருஷம் இந்த கை பாருங்கள், இந்த கை வச்சா வியாதி சுகமாகுது, கை வச்சா நடக்க முடியாதவன் எந்திரிச்சு நடந்துட்டான். சாகுராப்பில் இருக்கிற அம்மா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 காதும் கேட்காதவங்களுக்கு என் கை வச்சேன், 2 காதும் கேட்டிருக்கு, ஊமையன் பேசி இருக்கிறான். எவ்வளோ ஒரு அற்புதங்க. கணேசன் ருசி பார்த்து இயேசு உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நீங்கள் இந்த இயேசு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் உள்ளத்துக்குள்ளே வருவார், உங்கள் வீட்டுக்கு வருவார், அற்புதங்களை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிற இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படியே எழுந்து நில்லுங்களேன், அப்படியே எழுந்து நில்லுங்களேன். அடுத்து எல்லாம் டான்ஸு ஸ்கிட்டு எல்லாம் இருக்குது. இது ஒரு ஜெபம். இந்த ஜெபம் பண்ணுகிற யாராக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கலாம், இதை டிவியில் யூடியூப்பில் பார்க்குறவங்களா இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், நீங்கள் யாருனாலும் சரி, கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவங்க அல்லாதவங்களா இருக்கலாம். உங்களுக்கு இயேசு வேணும்னா நீங்கள் அவரை கூப்பிடணும். இயேசுவே அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். யாருக்கெல்லாம் இயேசு வேணும்? ஐயோ, என் வீட்டில் வறுமை இருக்குது, கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது, கண்ணீர் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, ஐயோ என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும். யாருக்கெல்லாம் அந்த இயேசு வேணும்? யாருக்கெல்லாம் வருத்தம் பாரம் இருக்குது, அவர்கள் இயேசுனை கூப்பிட்டா அவர் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்து அற்புதம் செய்த ஆண்டவர், இந்த கணேசனுடைய உள்ளத்திலே வந்து அற்புதம் செய்த ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே வந்து இயேசு அற்புதம் செய்வார். இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும் என்று ஜெபம் பண்ணுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இப்பொழுது அற்புதம் செய்வார். நான் இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நான் பிரசங்கிக்கிற அந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய வலதுகையை வானத்துக்கு நேராக தூக்கி காண்பியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் வேணும். உங்களுக்கு ஏசப்பா செய்த அற்புதம் எனக்கும் செய்யணும், எங்கள் பிள்ளைகளுக்கு செய்யணும், என் வீட்டுக்கு செய்யணும், என் தொழிலில் செய்யணும்னு சொல்கிறவங்க எல்லா கரங்களை தூக்கி ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? ஏசப்பா என் கடன் பிரச்சனை தீரணும் சொல்லுங்க. இதுதாங்க ஜெபம். ஏசுன்னு சொல்லி ஏசுவேன்னு சொல்லுங்க. என் வீட்டில் இருக்கிற அந்த வியாதி மறையணும் எல்லாம் சொல்லுங்க. குழந்தை பாக்கியம் வேணும், திருமண தடைகள் நீங்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும் எல்லாம் சொல்லுங்க. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு இயேசுவை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்து எத்தனையோ அற்புதங்களை செய்தீரே. குருடர்கள் பார்வையிட செய்தீரே, செவிடர்களை கேட்க செய்தீரே, முடவர்கள் எழுந்து நடக்க செய்தீரே, மரித்தோர்களை உயிரோடு கூட எழுந்தீரே. எங்களுக்காக நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே, எங்கள் பாவத்திற்கான தண்டனை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீரே, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தீரே. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இங்கே எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தூக்கி யாரெல்லாம் இந்த இயேசு என் உள்ளத்தில் வர வேண்டும், என் இல்லத்திலே வர வேண்டும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனிதராக பிறந்த இயேசு என் உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவர்கள் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்திற்கு இன்றைக்கு பதில் வருவதாக. 2025 வருஷத்தில் அடுத்த கிறிஸ்மஸ் நாளில் இன்றைக்கு ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் என் இயேசு எனக்கு பதில் கொடுத்தார் என்று இதே மேடையிலே சாட்சியாக நிறுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேனப்பா. தொடர்ந்து நடக்க போகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் உடைய கிருபை இருப்பதாக. ஆண்டவரே, இதை நடத்துகிற அருமையான ஊழியக்கார நண்பர்கள், திருச்சபை நண்பர்கள், செல்வராஜ் அண்ணன் குடும்பத்தார்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீரா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த கிராமத்தை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லாம் உட்காருவோம்.